2 வருடங்களுக்கு முன்பு அலகாபாத்தை சேர்ந்த ரேஷ்மா என்ற சிறுமி பள்ளி செல்லும் போது உறவினரால் அமில தாக்குதலுக்கு உள்ளானார். இந்த தாக்குதலில் ரேஷ்மாவின் பாதி முகம் சிதைந்தது. இடது கண்ணில் பார்வையும் பறிபோனது. தயக்கத்தில் இருந்த ரேஷ்மா முதலாக வெளிநாட்டிற்கு பறந்துள்ளார். அவரிடம் ஃபேஷன் வீக்கில் பங்கேற்க அழைப்பு வந்திருப்பது பற்றி சொல்ல ஆனந்தத்திலும் அதிர்ச்சியிலும் அழும் வீடியோ பார்ப்போரை கண்கலங்க செய்கிறது. सबके सामने हाँ देखो, इनके जो ऑर्गेनाइजर्स हैं उन्होंने हमें फोन किया, उन्होंने बोला हम चाहते हैं कि रेशमा हमारे स्टेज पे चले। अरे रो क्यों रही हो बुद्धू? ओह माय गॉड, ओह माय गॉड, रेशमा रो मत. This is really bad. This is not turned out well. रो क्यों रही हो? 2 மாத பயிற்சிக்கு பின் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக மும்பையை சேர்ந்த ஃபேஷன் டிசைனர் அர்ச்சனா கோச்சார் வடிவமைத்த ஆடையை அணிந்தபடி நியூயார்க் ஃபேஷன் வீக்கில் உய்யாரமாக ரேம்ப் வாக் நடந்துள்ளார் ரேஷ்மா. இது பற்றி ரேஷ்மாவிடம் கேட்டால், இந்நிலையிலும் ஃபேஷன் ஷோவில் பங்கேற்றது எந்த விதத்திலும் நாங்கள் மற்றவர்களை விட தாழ்ந்து விடவில்லை என்பதை சுட்டிக்காட்டத்தான். நாங்களும் மற்றவர்களைப் போல சாதாரணமானவர்கள்தான். வெளியில் வந்து சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோம். எங்களை பரிதாபமாக பார்க்க வேண்டாம். அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இது நம்முடைய வாழ்க்கை, அதனை ஏன் நாம் கொண்டாடாமல் இருக்க வேண்டும்? அமில வீச்சால் பாதிக்கப்பட்டது ஒன்றும் நம்முடைய தவறு கிடையாதே. இதனை தாண்டி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று உற்சாக டானிக் கொடுத்த ரேஷ்மாவிற்கு வார்ம் வெல்கம்.